வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 60 ஃபீட்டுக்கு 36 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைட் வந்து நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் முன்னாடி ஒரு 17 ஃபீட் 6 இன்ச்சுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸும் பின்னாடி ஒரு 4 ஃபீட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸை நம்ம பில்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்டிங்குடைய டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 39 ஃபீட்டுக்கு 30 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதை பற்றின முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே என்டர் ஆனவுடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த கார் பார்க்கிங் ஏரியா நமக்கு 17 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 18 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆனோடனே லிவிங் டைனிங் ஏரியாவுக்கு என்டர் ஆகிறோம். என்டையர் ஆல் ஏரியா பார்த்தீங்கன்னா 16 ஃபீட்டுக்கு 16 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ டைனிங்குடைய அளவு நமக்கு 5 ஃபீட் 5 இன்ச் அளவில் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்பேஸை பிரிக்கிறதுக்காக ஒரு பார்ட்டிஷனும் டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே சீலிங்கில் வந்து நம்ம காங்கிரீட் டெக்ஸ்சரில் பெயிண்டிங் கொடுத்துட்டு கீழே மார்பிள் ஃபினிஷிங் நம்ம கொடுத்துக்க முடியும். பெட்ரூம் 1 வந்து நமக்கு 13 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஒரு நல்ல ப்ரௌன் கிரே வித் பிரிக் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கோம். இதனுடைய பாட்டம்லையும் நம்ம வந்து லைட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட்டிங்கும் என்டையராக ஒரு ஃபுல் சீட் ரூம் ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ இந்த சைட்லேயும் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக கிளாஸ் வச்சுட்டு பேக் லைட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த ரூமுக்கு வந்து நம்ம டிவி ப்ரொவிஷன் கொடுக்காம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ காமன் டாய்லெட்டை பார்ப்போம். இந்த காமன் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 7 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட் அளவில் இருக்குது. இந்த 4 ஃபீட் வித்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரே சைட்லேயே நம்ம எல்லா வாட்டர் ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ஷவர் வந்து அட் த எண்டு கொடுத்துட்டு பக்கத்துலேயே நம்ம ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துறோம் நீஷ் மாதிரி ஃபுல் ஹைட்டில். ஸோ ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து அந்த நீஷில் லைட் கொடுத்துக்கலாம். இந்த டாய்லெட்டும் நமக்கு நல்ல ஒரு லைட் கிரீன் மார்பிள் கலரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக நம்ம லைட்டிங் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூம் 2க்கு வந்தோம்னா 13 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்னு அளவில் ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. இதுவும் சேம் சைஸில் தான் நமக்கு அமையுது. ஒரு பெட்ரூம் சவுத் வெஸ்ட்லையும் இன்னொரு பெட்ரூம் நார்த் வெஸ்ட்லையும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நமக்கு பியூட்டிஃபுல்லாக ப்ளூ அண்ட் கிரே கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்போர்டும் நமக்கு வந்து அந்த ப்ளூ கான்செப்ட் தீம் மேட்ச் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணிட்டு பேக் சைடில் உடன் கான்செப்ட்லையும் சீலிங்லையும் உடன் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த உடன் சீலிங்கை நம்ம எம்பசைஸ் பண்ணதுக்கு லைட் அரௌண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த லைட் நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம பிஓபி ஃபால் சீலிங் பண்ணியாகணும். அதே மாதிரி இந்த வாலில் பண்ணுறதுக்கு நீஷ் மாதிரி நம்ம கான்செப்டில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டாய்லெட்டோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட் அளவில் இருக்குது. இது என்டையராக நம்ம கிரே அண்ட் பிளாக் கலரும் நமக்கு அமையுது. ஸோ இந்த மாதிரி த்ரூ அவுட்டாக நம்ம லெட்ஜும் ரன் பண்ணிக்கலாம். என்டையராக நம்ம மிரரும் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ரன் பண்ணிட்டோம்னா இந்த டாய்லெட்டும் நமக்கு ஒரு நல்ல லக்ஸூரியஸாக காட்டிக்க முடியும். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு நீஷ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த நீஷில் நம்ம ஹரிசான்டில் ஒன்றும் வெர்டிக்கலில் ஒன்றும் ஒரு லைட் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனுக்கு வரும். கோர்ட்யார்டில் நமக்கு வாட்டர் பாடி ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு ஒரு பூஜா ரூம் விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் ட்ரேவர்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா கூட இந்த ஏரியாவை நல்லா டெக்கரேட்டிவாக காட்டிக்க முடியும். அதே மாதிரி இந்த டைனிங் ஹால் நமக்கு நல்ல ஒரு டபுள் ஹைட் சீலிங்காக அமையுது. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வியூவும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு இந்த ஸ்டேர் கேஸில் மட்டும் தான் நம்ம ரீச் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் பாக்கெட்ஸ் ஒன்று விட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்டேர் கேஸ் நம்ம ஏறும்போதும் இறங்கும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சைடில் பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ஜாலி ஒர்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே போகலாமல் நம்ம டிசைன்டாக இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேர் கேஸோடைய ஹேண்டில் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏரியா நமக்கு ரீச் ஆகிறோம். இந்த ஏரியா நமக்கு ஃபேமிலி லான்ச் மாதிரி அமையும். இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 15 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் அமையுது. இந்த சைடு ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து டாய்லெட் கீழே இருக்குது. அதனால் நம்ம இந்த சைட்லேயும் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சீட்டிங் ப்ரொவிஷனும் இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பால்கனி ஏரியாவுக்கு வரும். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 30 ஃபீட்டுன்ற அளவில் அமையுது. இதுவும் நம்ம என்டையராக கிளாஸ் ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ காலம் டெக்கரேஷனுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சீட்டிங்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு சீலிங் ஃபேனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உடன் சீலிங்கும் உடன் வாலும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எக்ஸ்டீரியர் டிசைனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த டிசைன் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு ஜாலி ஒர்க் நமக்கு காமிச்சிருக்கும். ஸோ இதனுடைய சைட் செட் பேக் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் இருக்குது. ஸோ இந்த சைடில் நமக்கு 4 ஃபீட்டும் இதனுடைய ஆப்போசிட் சைடில் 5 ஃபீட்டும் செட் பேக் இருக்குது.
அதாவது அந்த கோர்ட்யார்டு இருக்கிற சைடு. ஸோ பேக் சைடில் நமக்கு 4 ஃபீட்டும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 17 அடியும் நம்ம ஹெட் பேக் ப்ரொவிஷன் விட்டுருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் டெரஸோட கான்செப்ட் வந்து நமக்கு 25 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் இருக்குது. ஸோ போகலாம் இதில் வந்து நமக்கு மென்ஷனாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கான்செப்ட். ஸோ என்டையராக த்ரூ அவுட்டாக இந்த சீலிங் மட்டும் கட்டாக இருக்கும். இந்த டைனிங் ஹாலில் மட்டும் நம்ம டபுள் ஹெட் சீலிங்காக ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அவுட்டர்லேயும் நமக்கு வந்து என்டையராக ஒரு நல்ல வியூ கிடைக்கும், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.